Good morning, praise Lord, welcome to this video. பொதுவாக மாப்பிள்ளை பார்க்குறாங்க இல்லை பொண்ணு பார்க்குறாங்க அப்படிவீங்க. அப்படின்னா பொதுவாக ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். படித்தவங்களாம் இருக்காங்க, படித்த கலை தெரியுது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நானும் அந்த அளவுக்கு தான் நான் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா எங்கள் பாஸ்டர் தான் என்னோடய தப்பை உணர்த்தினார். அதாவது கணம் பொருந்தினாய் இருந்தும் அப்படின்னு வாசனம் இருக்கு. அது நம்ம தோற்றத்தில் நம்ம பார்க்கும்போது கணம் பொருந்தினவங்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. அதே பேஜில் இன்னொரு வசனம் இருக்குது. அதாவது வானங்கள் தேவனுடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ கணம் பொருந்தினவங்களா இருந்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு அவங்க நிற்பாங்களா அப்படின்றது, அதை தான் நம்ம விசுவாசிகளாகிய நம்ம பார்க்க வேண்டிய முதல் காரியம் அப்படி சொல்லிட்டு பிற்பாடு கற்றுக்கொண்டேன். ஆனால் பொதுவாக அது மாதிரி ஒரு சோதனை நம்மளுக்கு இருக்குது. கணம் பொருந்தினவங்கள இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா நியாயம் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட்டை கூட நம்ம கோபித்துக்கொள்கிறோம், கத்துறோம் அவங்கக்கிட்ட. அதெல்லாம் மனுஷ கொலை பாதகனுக்கு சமானம் அப்படின்ட்டு இருக்க. ஸோ நம்ம பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் நமக்கு கீழே இருக்கவங்கள நம்ம நியாயம் இல்லாமல் நம்ம கோபித்து கொள்வது அது நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கும். அல்லது வீணன்னு சொல்கிறது, யூஸ்லெஸ் இடியட்ஸ் சொல்கிறது, இதுமாரி அதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் இது இருக்குது. பெரிய பதவியில் இருந்தால் ரிட்டையர்லாம் ஆகிருப்பாங்க. ஆனால் இதுமாரி என்னையே நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்து தான் நான் தனியாகவே இருக்கிறேன் மோஸ்ட்லி. அது மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்குது. என்னை பார்த்தா கத்தணும்னு அவங்களுக்கு தோணுது, அது ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ அதுமாரி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கிறதுனால மோஸ்ட்லி நான் தனியாகவே இருக்கேன். கணம் பொருந்தினவங்களா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருந்தோம்னா இந்தமாரி பிரச்சனைகளுக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதாவது கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம தினம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஆயத்தமாக இருந்தோம், நாளைக்கு ஆயத்தமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் என்னை கேட்டாங்க, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் தான் சாத்தானமே அப்படின்னு. நான் சொன்னேன், எலக்ட்ரானிக்ஸே இல்லை, அந்த மினிஸ்ட்ரியே இல்லை அப்படின்ட்டு கேன்சல் பண்ணாலும் நம்மலாம் என்ன பரலோகத்துக்காக நம்ம போயிடுறோம் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் மிஸ்டேக் தானா, சாத்தா இல்லாமல் போயிட மாட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். பரலோகத்துக்காக நம்ம போய்டுறோம் அப்படின்னு நான் சொன்னது அது ஒரு தவறான இது. ஏன்னா நித்திய ஜீவன் அப்படின்னா எங்கேயும் போகிறது கிடையாது, அல்லது மரணத்துக்கு அப்புறம் அப்படின்றது கிடையாது. இவ்வுலகத்திலேயே நம்ம சரியான படி நம்ம நடக்கணும். அதாவது நித்திய அப்படின்ற வார்த்தைக்கு எவ்ரிடே லைஃப் அல்லது டெய்லி லைஃப்
அப்படி கூட அர்த்தம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க, என்ன மாதிரி தான் தப்பாக நினைக்கிறாங்க. அதாவது பரலோகம் அப்படின்னா செத்த பிறகு போகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே நம்ம கத்திற்கு பிரியமா நம்ம நடக்கலை, இங்கே நம்ம துதிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அங்கே போய் நம்ம துதிக்கிறது சந்தேகம்தான். ஸோ இங்கே நம்ம கர்த்தரோடு தூதர்களோடு நம்ம நடக்க வேண்டும். அதாவது அதான் அந்த ஜான் பனியன் அப்படிங்கிறவர் எழுதின மோட்ச பிரயாணம் அது சொல்லுது. அதில் கிறிஸ்டியான், ஃபெய்த்ஃபுல், ஹோப், கிறிஸ்டினா அப்படியே கேரக்டர்ஸ் அதில் அவங்க அவங்கள தூதர்கள் சந்திக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் சந்திக்கிறாங்க அந்த பாதையில். ஸோ மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை அல்ல, நித்திய ஜீவன் இங்கேயே இருக்குது. இங்கே நீங்கள் நம்ம எவ்ரி மினிட் எவ்ரி டே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருந்தால் தான் மரணத்துக்கு அப்புறமும் போய் சேர முடியும்.